ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 13 கேட்கலாமா? மகேஷு, ஆத்தா கதவை தர, அக்கா கதவை தரக்கா, அம்மா கதவை தரங்க. பட் 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 தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த இந்த வகையான சத்தங்களால் மெல்ல சுயநினைவுக்கு வந்தாள் மகேஸ்வரி. கண்களை திறந்தவள் ஆச்சரியப்பட்டாள். என்ன, நம்ம கட்டில் தானே தூங்கணும், இப்போ கீழே தரையில் படுத்து கிடக்கோமே. மெல்ல வலது கையை ஊன்றி எழுந்தாள். மகேஷு, கதவை தர. சிந்தாமணியின் குரல் அழுகையோடு கேட்க வேகமாய் போய் கதவின் தாழ்பாலை விளக்கினாள். வெளியே சிந்தாமணி, ரத்தினம் மற்றும் 2 தோட்டக்காரர்கள். மகேஷு பாய்ந்து வந்து அவளை அணைத்து கொண்டாள் சித்தி. கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது. எம்மாடி, உயிரே போயிடுச்சு எனக்கு. ரொம்ப நேரமாக கதவை தட்டுறோம், நீ திறக்கலன்னதும் நான் பயந்துட்டேன். ரொம்ப அசதியா கண்ணு, இத்தனை நேரம் தூங்கி போட்டியே. அவள் கன்னத்தில் கை வைத்தவள் பதறினாள். அத்தா, என்ன உடம்பு இப்படி சுடுது, காய்ச்சையா? ஐயோ அத்தேன், என் பிள்ளை இம்பிட்டு நேரம் தூங்கிருச்சா? ரத்தனம், போய் அப்பாவை வண்டி எடுக்க சொல்லு, டவுன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். சித்தி, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க. மகேஸ்வரி அறைக்குள் செல்ல தோட்டக்காரர்களை அனுப்பிவிட்டு சிந்தாமணி அவளை பின்தொடர்ந்தாள். ரத்தனம், சொல்லுங்கக்கா, போய் அப்பாவை கூட்டு வா. சரிக்கா. அவன் வேகமாய் அறையை விட்டு வெளியேறினான். என்னத்தா, எதுக்கு இப்போ அவரை கூப்பிட்ட? உடம்புக்கு எதுவும் செய்யுதா கண்ணு? எனக்கு பயமாக இருக்கேன். இல்லை சித்தி, நேற்று ராத்திரி நான் அம்மா பேசின மாதிரி என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆத்தா, என்ன சொல்கிற? சித்தியின் முகம் பிரகாசம் அடைந்தது. மகேஷு, என்னத்தா வர சொன்னையாம்? சித்தப்பா, நேற்று ராத்திரி நான் அம்மாவை பார்த்தேன். எங்கம்மா, எங்கே பார்த்தேன்? இங்கே தான், நம்ம வீட்டில். என்னத்தான் சொல்கிற? இங்கேயா? எனக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் விவரமாக சொல்கிறியா? நான் நேற்று ராத்திரி ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுத்திருந்தேன். அப்போ என்னை தொடங்கி தான் கண்டது அனைத்தையும் கூறினாள் மகேஸ்வரி. அக்கா அக்கா, இது என்ன கூத்து? ஏங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அக்கா இப்போ இல்லையோ, இல்லாமல் போயிட்டாங்களோ? சிந்தாமணி அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டு புலம்ப ஆரம்பித்து விட, ஏய் சும்மா இரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆத்தா, நீ பயப்படாத. நேற்று தூங்க போகிறதுக்கு முன்னால் அண்ணன் மதினி தொலைஞ்சு போன கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதுதான் உனக்கு அப்படி கனவாக வந்திருக்கும். மகேஸ்வரி மௌனமாய் அமர்ந்திருந்தாள். ஆனால் அளவில்லை. அவளுக்கு தான் பார்த்தது கனவா இல்லை நினைவா என்ற குழப்பம் தீராதபடியால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஏங்க, பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, டாக்டரை வர சொல்லுங்க. அந்த அழுகையிலும் சிந்தாமணி காய்ச்சல் என்பதை மறக்கவில்லை. மாலை 4 மணி. அத்தை, அழைத்து கொண்டே உள்ளே வந்தால் மனோன்மணி. முற்றத்தில் உட்கார்ந்து அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த சிந்தாமணி நிமிர்ந்தாள். வா மனோன்னு. மகேஷ் கிளம்பிட்டாளாத்த? இல்லை மனோன்னு, அவள் இன்னைக்கு போல. அந்த கொடுமையை ஏன் கேட்குற? காய்ச்சல் வந்து மேலே படுத்து கிடக்கா. காய்ச்சலா? என்ன சொல்கிறீங்க? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா. சரித்த, நான் போய் பார்க்கிறேன். வேக வேகமாய் மாடிப்படி ஏறி மகேஸ்வரியின் அறைக்குள் நுழைந்தாள். ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தவளை நெருங்கி தோளில் கை வைத்தாள். மகேஷு, ஏய் மனோன்னு, எப்போ நீ வந்த? இப்போ தான் வந்தேன். சிந்தா அத்தை காய்ச்சல்னு சொன்னாங்க. என்ன பிள்ளை திடீர்னு இப்போ எப்படி இருக்கு? அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். நன்றாய் குறைந்திருந்தது. வா பிள்ளை, வெளியே போகலாம். வெளியே வா. ஆமாம், காலையிலேருந்து இங்கனையே தான் இருக்கேன். உடம்பு ஒரு மாதிரி மதன்னு இருக்குது. கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். அத்தை கொன்னுபிடும். நீ வாடி, நான் சொல்லிக்கிறேன். சிந்தாமணியிடம் கெஞ்சி கொஞ்சி சம்மதம் வாங்கிவிட்டு இருவரும் வெளியே கிளம்பினர். 2 தெருக்கள் தாண்டுவதற்குள் நேற்று இரவு நடந்த சம்பவத்தை தோழியிடம் சொல்லி முடித்திருந்தாள் மகேஸ்வரி. மனோன்னு, என்னாடி, பெரிய விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக வர. இதில் சொல்ல ஒன்றுமில்லை மகேஷ், ஏன்னா உனக்கே இன்னும் அது கனவா இல்லை நனவாங்கிற குழப்பம் இன்னும் தீரலை. அந்தேண்டி நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் நெசமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதுதான் எப்போவுமே என்னோட வேண்டுதல். ஆமாடி, ஆனால் ஒன்று சொல்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட வந்துடுவாங்கன்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் தான் நான் இந்த 7 வருஷத்தையும் கடத்தினேன். அந்த எண்ணமே எனக்கு பெரிய ஒரு மனோதிடத்தை கொடுத்துச்சு. அதனால எங்கள் அம்மா நேற்று என் கண்ணில் தெரிஞ்சது சத்தியமான நெசம்னு நிரூபணமாகிற வரைக்கும் நல்லதை மட்டும் நினைக்க போகிறேன். நல்லதே நடக்கும். அதே நேரம் ஜல் 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 அவர்கள் முதுகுக்கு பின்னால் குதிரை வண்டி சத்தம். திரும்பி பார்த்த மனோன்மணி, ஐ, குதிரை வண்டிடி. ஆமாடி, இதிலெல்லாம் சின்ன வயசில் போனது. இப்போ இந்த வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் போகலாமா? அடியே, அது குணசீலன் பெரியப்பா வீட்டு வண்டிடி. நான் சொன்னால் நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் தான் மணியக்கார வீட்டு எஜமானி. நீ வேணும்னா கேட்டுப்பாரு. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துறீங்களா? ஏன்னா அந்த வண்டியின் முன்னால் போய் நின்றாள் மகேஸ்வரி. என்னம்மா? அண்ணே, கொஞ்சம் தூரம் வரைக்கும் நானும் இவளும் உங்கள் வண்டியில் ஏறி வரணும்னு ஆசைப்படுறோம். ஏறிக்கட்டுமா? நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏறுங்கம்மா. இருவரும் ஓடி போய் ஏறிக்கொண்டனர். வண்டி குலுங்கி கொண்டே கிளம்பியது. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் அண்ணே. உங்களை விட நான் வயசில் சின்னவதேன். என்னை எதுக்கு வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க?
அதெல்லாம் பழக்கம்மா, சட்டுன்னு மாற்றிக்கிற முடியாது. யார் சொல்லி கொடுத்தா இந்த பழக்கத்தை? மாற்றணும்னே, எல்லாத்தையும் மாற்றணும். இங்கே ஒன்றுமே சரியில்லை. உடனே மாறுற விஷயமா இது? ஆத்தா, பாரதி கண்ட புதுமை பெண்ணே, நீ நினைக்கிற மாற்றம் இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு பல யுகங்கள் தேவைப்படும். சொல்லிக்கொண்டே பின்னால் திரும்பி ரோட்டை பார்த்த மனோன்மணியின் கண்களில் அந்த வண்டியின் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்த ராஜசிம்மன் தென்பட்டான். மனோன்மணி அவனை பார்த்ததும் நில்லுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் என்று கத்தினான் ராஜா. இந்த ஆள் இதுக்கடி நம்மக்கிட்ட நிற்க சொல்கிறாரு. யாரு? அந்த டீச்சர் தேன். என்னம்மா, வண்டியை நிறுத்தவா? என்னடி, நிறுத்த சொல்லலாமா? இல்லை மகேஷு, வேணாம். அவர் இளந்தாரி பையன். நம்ம ஊரில் 1ன்னா 9ன்னு திருச்சி சொல்கிற ரகம். வேணாம்னே, நீங்கள் போங்க. வண்டி வேகம் எடுக்க பின்னால் ராஜாவும் தன் நடையின் வேகத்தை கூட்டினான். அவன் தன் வலது கையை உயர்த்தி காட்ட அதில் ஒரு தங்கச் செயின் பளபளத்தது. ஏய், அது என்னோட செயினடி! அண்ணே அண்ணே, வண்டியை நிறுத்துங்க! மகேஸ்வரி பதற வண்டி நின்றது. இவர்கள் இருவரும் இறங்கி நிற்க ராஜசிம்மன் ஹஸ் ஹஸ் என மூச்சிறைத்து கொண்டே இவர்களை நெருங்கினான். சட்டை வியர்வையில் நனைந்து முதுகோடு ஒட்டியது. இந்தாங்க. வண்டியில் ஏறும்போது உங்கள் செயின் அறுந்து போய் கீழே விழுந்துருச்சு. அதை கொடுக்கத்தான் வேக வேகமாக வந்தேன். ஐயோ, ரொம்ப மன்னிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப சாரிங்க. நம்மக்கிட்ட என்ன பேசுகிறதுக்கு இருக்குன்னு நினச்சிட்டேன், போயிட்டோம். சாரி. பரவாயில்லை, இந்தாங்க. ரொம்ப சாரி. குற்ற உணர்வில் தலை குனைந்து அந்த செயினே வாங்கினான். சார், நீங்கள் இருங்க, நான் போய் அந்த வீட்டில் உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரேன். மனோன்மணி பக்கத்தில் தெரிந்த வீட்டிலிருந்து ஒரு செம்பில் தண்ணீர் வாங்கி வந்து அவனிடம் நீட்டினாள். ராஜா அதை வேகமாய் வாங்கி குடித்து கொண்டிருந்த போதே, எம்மா ஏய் என ஒரு குரல் கேட்க சட்டென மூவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினர். அங்கு தண்ணீர் கொடுத்த அந்த கிழவி நின்றிருந்தாள். ஏம்மா, எங்கள் வீட்டு செம்பை யார் கையில் கொடுக்குற? நான் உனக்குத்தானே குடிக்க கொடுத்தேன். சை, அவன் என்ன சாதின்னு தெரியுமா? கருமம். இனி அந்த தீட்டை நான் எங்கே போய் கழுவுவேன்? கருமம். அந்த செம்பை நீ இங்கே கொண்டு வராத. அப்படியே தரையில் எரிஞ்சிட்டு போயிடு. அதை அப்படியே அவன் மண்டையில் தூக்கி ஏறி, ஏய் கிளவி, என்ன வாய் உனக்கு? இப்போ அவர் இந்த செம்பை தொட்டா என்ன நீ செத்தா போயிடுவ? எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் அவர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியார். உனக்கும் உன் மகனுக்கும் தெரியுமா? இனி ஒரு தரம் இந்த மாதிரி பேசுனன்னு வையி, நீ குடியிருக்கிற வீட்டை தீ வச்சு கொளுத்திப்பிடுவேன். மகேஸ்வரியின் குரலில் அத்தனை ஆவேசம். கிழவி அதிர்ந்து போய் நின்று விட்டாள். அவள் பேச பேச ராஜசிம்மன் அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். இந்த ஊரில் இப்படியும் ஒரு பொண்ணா? சார், அந்த செம்பை அப்படியே தரையில் எரிஞ்சிட்டு போங்க. இதுங்க பேசுகிறதுக்கெலாம் வருத்தப்படாதீங்க. செயினை பத்திரமா எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வரோம் சொல்லிவிட்டு மீண்டும் வண்டியில் ஏறினாள் மகேஸ்வரி. மனோன்மணியும் ஏற வண்டி கிளம்பியது. என்ன அப்படியே மலைச்சு போய் நிற்கிறீங்க? சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் வந்து நின்றாள் வடிவாம்பாள். வந்துட்டீங்களா மறுபடியும்? இப்போ என்னங்க உங்களுக்கு? இல்லை, அந்த கிளப்பி பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் தாழ்ந்த ஜாதியா? அவள் தயக்கமாய் கேட்க அவன் விரக்தியாய் புன்னகை செய்தான். அவங்க பேசுறதை மட்டும் கேட்டிங்களே, அந்த பொண்ணு பேசினது உங்கள் காதில் விழுகலையா? யார்? மகேஸ்வரியா? ஓ, அவங்க பேர் மகேஸ்வரியா? ஆமாம், அவள் பேசுனதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அதைத்தானே நானும் சொல்கிறேன். இனிமேட்டு நீங்கள் என் கூட பேசாதீங்க. அவர்கள் இருவரும் தீவிரமாக பேசி கொண்டிருக்க ஒரு ஜோடி கண்கள் அவர்களை கவனித்து கொண்டிருந்தது. வருவாள்.